Hi students. So நான் last classல உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி இந்த டைம் நம்ம எப்படி நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்கறது, ஓகே, நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்கறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இன்னொரு நேம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேட்சிங் எக்ஸெப்ஷன்ஸ். ஓகே, இந்த மாதிரி நிறைய கொடுக்கறதுக்கு பேர் கேட்சிங் எக்ஸெப்ஷன்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய கொடுக்கறதுக்கு பேர் என்னன்னா கேட்சிங் எக்ஸெப்ஷன்ஸ். நம்ம ப்ரீவியஸா பார்த்ததுல சிங்கிள் எக்ஸெப்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணோம், ஒரே ஒரு டைம் மட்டும் தான் நம்ம எக்ஸெப்ட் அப்படின்றது கொடுத்தோம். ஓகே, எக்ஸெப்ட்ன்றது என்னன்னா நான் எத்தனை எரர்ஸ் அக்கர் ஆக போகுது, ஹவு மெனி எரர்ஸ் அக்கர் ஆக போகுது. அந்த எரர்ஸை பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். இப்ப அந்த ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்ல ட்ரைனா கண்டிப்பா என்னன்னு கொடுத்துருக்கோம், ஃபங்க்ஷனுக்குள்ள போகணும். என்ன பண்ணிருக்கணும், ஃபங்க்ஷனுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேல்யூஸ் பாஸ் பண்ணிருக்கோம். தென் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிருக்கோம். இதுக்கு என்ன பண்ணிருக்கோம், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். b is equal to a. இங்க நம்ம a ஓட வேல்யூ என்ன பாஸ் பண்ணிருக்கோம், 3 and then divided by a minus 3. 3 minus 3. அப்ப என்ன வரும் வேல்யூ, 3 divided by 0. அப்ப இங்க இருக்கிற என்ன ப்ராப்ளம் வருது, ஜீரோ டிவிஷன் எரர் வருது. ஆல்ரெடி நம்ம டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ்ல என்ன பார்த்தோம், ஜீரோ டிவிஷன் எரர். ஃபர்ஸ்ட் ஒரு எரர் நமக்கு கிடைச்சது என்னது, ஜீரோ டிவிஷன் எரர். அந்த ஒரு எக்ஸெப்ஷன் வரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை பிரிண்ட் பண்றோம். இது காமனான எரர். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன வரும் அப்படின்னா இங்க b பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கோம். b வெளியில பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இல்லாம வெளியில பிரிண்ட் பண்ணிக்க சொல்றதுனால இது என்ன எரர் கொடுக்கும், நேம் எரர். இது என்ன கொடுக்கும், நேம் எரர் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரியா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஜீரோ டிவிஷன் எரர் அண்ட் நேம் எரர், மல்டிபிள் எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இல்ல எனக்கு மல்டிபிள் எக்ஸெப்ஷன்ஸே வேணாம், நான் சிங்கிள் எக்ஸெப்டா கொடுத்துக்கிறேன், எனக்கு எந்த எரர்னு சொல்ல வேண்டாம், எனக்கு ஜீரோ டிவிஷன் எரர்னு சொல்ல வேணாம், நேம் எரர்னு சொல்ல வேணாம், ஜஸ்ட் எனக்கு எரர்னு மட்டும் சொன்னா போதும் அப்படின்னா ஜஸ்ட் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு எரர் மட்டும் சொன்னா போதும். இப்ப நான் உங்க ப்ரோக்ராம் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இப்ப நம்ம ப்ரோக்ராம்குள்ள போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், நமக்கு ஜீரோ டிவிஷன் எரர் அக்கர்ட் அண்ட் ஹேண்டில். ஜீரோ டிவிஷன் எரர் அக்கர்ட் அண்ட் ஹேண்டில் சொல்லு. இப்ப எனக்கு இந்த எதுவுமே வேண்டாம். ஓகே, எனக்கு எதுவுமே வேண்டாம், ஜஸ்ட் எனக்கு எக்ஸெப்ட் குள்ள வந்தா மட்டும் போதும். எக்ஸெப்ட்ல எனக்கு பிரிண்ட்ல எரர் அக்கர்ட் அப்படின்னு வந்தா மட்டும் போதும். இப்ப நான் ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன சொல்லும், ஒரு ஜீரோ டிவிஷன் எரர்னு சொல்லல, நேம் எரர்னு சொல்லல, ஜஸ்ட் என்னன்னு சொல்லுது, எரர் அக்கர்ட் அப்படின்றது மட்டும்தான் சொல்லுது. இப்ப இந்த நம்ம நிறைய கேட்சிங்க்கும் சிங்கிள் எக்ஸெப்ட் கொடுக்கறதுக்கும் புரியுதா, சிங்கிள் எக்ஸெப்ஷன்ல என்ன எரர்னு சொல்லாது. ஓகே, இட் won't tell you what type of error. பட் இங்கனக்குள்ள என்ன பண்ணும், இந்த மாதிரி டிஃபரெண்டா கொடுத்திருந்தோம், ஒரு இதுக்கும் நம்ம தனித்தனியா கொடுத்திருந்தோம், அது என்ன எரர் வரும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுவே என்ன பண்ணிடும் அப்படின்னா அது ஜீரோ டிவிஷன் எரர் அப்படின்னு சொல்லிட்டு யூசருக்கு இன்ஃபார்ம் பண்ணும். இது ஜீரோ டிவிஷன் எரர்ன்றப்ப அவங்க என்ன பண்ணிப்பாங்க, அதை கரெக்ட் பண்ணிப்பாங்க. அந்த ரீசனுக்காக தான் இது சொல்றாங்க. இதை இன்னொரு நேம் என்னன்னு சொல்லுவாங்க, கேட்சிங் எக்ஸெப்ஷன்ஸ். we can catch more exceptions. நிறைய இந்த மாதிரி ரெண்டு தான் கொடுக்கலாம்னா கிடையவே கிடையாது. நீங்க 10 கூட கொடுத்துக்கலாம், 12 கூட கொடுத்துக்கலாம். தட்ஸ் யுவர் விஷ். நம்ம ப்ரோக்ராம்க்கு ஏத்த மாதிரி எத்தனை எக்ஸெப்ஷன்ஸ் வரும், அதுக்காக நம்ம சும்மா கொடுக்க கூடாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட 13 எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அந்த 13 எக்ஸெப்ஷன்ஸும் எல்லாத்துக்குமே ஓகே செட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுக்கு நான் ஐஓ எரர் கொடுக்குறேன். ஐஓ எரர் இதுக்கு செட் ஆகுமா, ஆகாது. ஏன்னா அது ஃபைல்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க நம்ம என்ன பண்ணல, எந்த ஃபைல்ஸ்லயும் நம்ம ஒர்க் பண்ணலாம், ஜஸ்ட் வேல்யூஸ் வாங்குறோம், பாஸ் பண்றோம், பிரிண்ட் பண்றோம், இல்ல ஏதாவது கால்குலேஷன்ஸ் பண்றோம். அந்த மாதிரி இந்த மாதிரி எரர்ஸா சூட் ஆகும் அப்படின்றத பார்த்துதான் நம்ம என்ன பண்ணணும், அந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும். ஐ திங்க் இது எல்லாமே உங்களுக்கு இப்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.